காணொலி காட்சி மூலமாக கூட ஆஜராகலாம். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவரை வந்து வாக்குமூலம் கொடுப்பதுதான் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி கொடுக்கலாம். அவருக்கு எந்த விதமான முன்னாள் IAS அதிகாரி சகாயம் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். பொதுமக்களுக்கு பாதகமோ சங்கடமோ வரக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக மாண்புமிகு தலைவர் தளபதி அரசு நிச்சயம் உருவாக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் பல்வேறு முறையீடுகள் தொடர்பாக மதுரை கிளையில வழக்கு தொடர்ந்துருந்தோம். சகாயம் IAS எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை போட்டிருந்தாரு. சகாயம் IAS காணொலி காட்சி மூலமாக கூட ஆஜராகலாம். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவரை வந்து வாக்குமூலம் கொடுப்பதுதான் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி கொடுக்கலாம். அவருக்கு எந்த விதமான அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு என்ன கேட்டிருக்கிறாரோ அது நிச்சயமாக அரசு செய்யும். யாரையுமே உண்மையை சொல்ல வருகின்றவர்களை நாங்கள் என்றைக்குமே அவர்களை பாதுகாத்து உண்மையை சொல்ல வைப்போமே தவிர யாருக்கும் பாதுகாப்பு தராத அரசு இது அல்ல. அனைவரையும் அரவணைத்து பாதுகாக்கின்ற அரசுதான் தலைவர் தளபதியினுடைய அரசு. இன்னொன்னையும் சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பார்ட் 2 வெளிவரும் என்று சொன்னோம். அதுதான் அடுத்து வருகிற 2026. கடந்த தேர்தலில் 2021 எங்களுடைய தலைவர் தளபதிக்கு கட்டம் சரியில்லை என்று சொன்னார்கள். ஆனால் கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களுடைய கட்டத்தை சரியில்லாமல் செய்தவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல பார்ட் 2 எல்லாம் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. பார்ட் 2 வரும்னு ஒப்புத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட் 2 எப்படி சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் எப்படி வெற்றிகரமாக இருக்கும் என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். மற்ற பார்ட் 2 ஃபெயிலியராக இருக்கலாம். இந்த பார்ட் 2 என்பது இந்தியாவிலேயே இன்னும் அதிகமாக தமிழகத்தை முன்னிலை இடத்துக்கு எடுத்துச் செல்லும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.